அனைவருக்கும் வணக்கம். இயல் வலையொலி தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் கலைமதி ஆனந்த். பொதுவாவே சில நாவல்கள் பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வேக வேகமா படிச்சு முடிச்சுருவோம். நெறைய திருப்பங்கள் இருக்கும். சில நாவல்கள் பார்த்தா ரொம்ப ஆழமான கதை அம்சத்தோட இருக்கும். ரொம்ப மெதுவா தான் அந்த மாரி நாவல்கள நம்ம படிக்க முடியும். இன்னும் சில நாவல்கள் இருக்கு. அது எப்படின்னா, போற போக்குல அந்த கதைய சொல்லியிருப்பாங்க. ஆனா, அதுல வர கதாபாத்திரங்களும், அதுல வர நிகழ்வுகளும் நம்ம மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அத பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அ அந்த மாரி இந்த 3வது வகையைச் சேர்ந்த ஒரு கதை தான் எழுத்தாளர் அசோகமித்திரன் அவர்கள் எழுதிய "தண்ணீர்" அப்படிங்கிற நாவல். அ அசோகமித்திரன் பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு தமிழ்ல ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளர்கள் பட்டியல நம்ம எடுத்தோம்னா, அதுல கண்டிப்பா திரு அசோகமித்திரன் அவர்கள் பெயர் இருக்கும். தன்னுடைய சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். நெறைய கதைகள், நாவல்கள் எழுதியிருக்கிறாரு. இப்போ அவர் எழுதின இந்த "தண்ணீர்" அப்படிங்கிற இந்த குறுநாவலை பத்தி பார்க்கலாம். இந்த கதையில ஒரு 4 கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியமா அ வலம் வர்றாங்க. இதுல முதல் கதாபாத்திரம் ஜமுனா. அந்த ஜமுனா எப்படின்னா, சினிமால நடிக்கணும்னு நெறைய பேர் அந்த காலத்துல வந்திருப்பாங்க இல்லையா? அந்த மாரி வந்த ஒரு பெண். தன் கதாநாயகியா சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசையோட வந்து சினிமா உலகத்துல நுழையணும்னு ஆசைப்படுறாங்க. அ அவங்கள வந்து ஏற்கனவே திருமணமான பாஸ்கர் ராவ்ங்கிற ஒரு மேனேஜர் வந்து அவங்கள வந்து ஏமாத்துறாங்க. தொடர்ந்து ஏமாத்திட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது தான் ஏமாற்றப்படுறோம்னு. ஆனாலும் வேற வழி இல்லாம ஒரு வலையில சிக்கிக்கிட்ட மாரி, அந்த பாஸ்கர் சொல்றதுக்கெல்லாம் அந்த ஜமுனா வந்து கேட்குறாங்க. நெறைய ஆண்கள் கிட்ட தன்னை பலி கொடுத்த பின், எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், நான் இதுலேருந்து விடுதலை அடையணும்னு நெனச்சு தற்கொலை பண்ணிக்க போறாங்க. அப்ப வந்து அந்த கதையில வர இன்னொரு மிக முக்கியமான கதாபாத்திரமான டீச்சர் அம்மா. அவங்க வந்து அவங்க தோழியா பழகுறவங்க. அ ஜமுனா வந்து இந்த மாரி ஒரு தற்கொலை முயற்சிக்கு முயல்றாங்க அப்படின்னு தெரியும்போது, அந்த டீச்சர் அம்மா வந்து அத நிறுத்தி, தன்னுடைய வாழ்க்கைய பத்தி சொல்றாங்க. அந்த டீச்சர் அம்மாவுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பெரிய, மிக சோகமான ஒரு கதை இருக்கு. அந்த வாழ்க்கையோடயே அவங்க வாழ்ந்துகிட்டே, அது எப்படி ரொம்ப இயல்பா அத கடந்து போறாங்க அப்படிங்கிறத ஜமுனா உணரும்போது, அந்த இடத்துல தான் தற்கொலை செய்யறத அந்த நினைப்ப அவங்க விட்டுர்றாங்க. இந்த டீச்சர் அம்மா கதை பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோகமா இருக்கும். அ அதில அந்த பக்கங்கள தாண்டி வர ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படிலாம் கூட ஒருத்தருக்கு வாழ்க்கை இருக்குமா? ஆனா, அத விட முக்கியம், அந்த வாழ்க்கைய அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஆசிரியர். அ இதில இந்த 3வது கதாபாத்திரம் யாரு அப்படின்னு பார்த்தா, ஜமுனாவுடைய தங்கை சாயா. இந்த சாயா எப்படின்னா, ரொம்ப புரட்சிகரமான ஒரு பெண் மாதிரி. ரொம்ப போல்டா பேசக்கூடிய ஒரு பெண். அந்த பொண்ணோட கணவர் வந்து மிலிட்ரியில வேலை செய்றாரு. என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய கணவன் இராணுவத்திலிருந்து வந்து தன்னை கூட்டிட்டு போவாருங்கிற நம்பிக்கையோட, அக்கா கூட வாழ்றாங்க சாயா. ஆனா அக்கா வந்து இந்த பாஸ்கர் ராவோட இருக்கிறது புடிக்கல. அதனால அந்த பொண்ணோட சண்டை போட்டுட்டு, இவங்க சாயா வந்து ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறாங்க. இதுல ஒரு 4 கதாபாத்திரம் சொன்னேன் இல்லையா? இந்த 4வது கதாபாத்திரம் அப்படி யாருன்னு பார்த்தா, தண்ணீர். அதுதான் இந்த புத்தகத்தோட தலைப்பு. இந்த தண்ணீர் தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரமா கூட இந்த புத்தகம் முழுக்க, இந்த நாவல் முழுக்க வருதுன்னும் சொல்லலாம். 1970கள்ல சென்னையில ஒரு மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் இருந்தது. அப்ப அந்த காலகட்டத்தில இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. அத வந்து இந்த நாவல் முழுக்க ரொம்ப சுவாரஸ்யமா பதிவு செஞ்சிருப்பாரு அசோகமித்திரன் அவர்கள். இப்படி இந்த 3 பெண்கள் கதாபாத்திரத்தோடு இந்த தண்ணீரும் இந்த நூல் முழுக்க வலம் வருது. ஆ இவங்களோட இந்த தண்ணீர் மூலமாக ஏற்படுகிற ஒரு நட்பு, இந்த தண்ணீர் மூலமாக ஏற்படுகிற ஒரு எதிர்ப்பு, இது எல்லாமே ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பாங்க. அ இதில வந்து முக்கியமா சொல்லணும்னா, ரொம்ப சோகமான கதைகள் படிக்கும்போது நமக்கு ரொம்ப மனசு சலிப்பா இருக்கும். என்னடா இவ்ளோ சோகமா இருக்கு இந்த கதை எப்படி படிக்கிறதுன்னு. ஆனா, இதில முக்கியமான விஷயம், இந்த கதை முழுக்க ஒரு நகைச்சுவை கலந்த உணர்வோடையே இத சொல்லியிருப்பாரு அசோகமித்திரன். குறிப்பா அந்த தண்ணீரை வைத்து நடக்கிற அந்த கலாட்டாக்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அரசு ஊழியர்கள் வந்து அந்த தண்ணீர் தொட்டியை வைக்கும்போது நடக்கிற சில கலேபரங்கள், அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க குடியிருக்கிறவங்க வந்து அந்த ஊழியர்கள்கிட்ட பேசுற விதங்கள், இது எல்லாமே ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். அது ஒரு பிராமண சமூகம். அவங்க வந்து பேசுற அந்த வசனங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சோகமான ஒரு பகுதியும் அந்த கதையில வரும். அதனால அது ரொம்ப இயல்பா நம்மளால வந்து கடக்க முடியும். இந்த புத்தகம் தண்ணீர் அசோகமித்திரன் அவர்கள் எழுதிய தண்ணீர் வந்து நற்றிணை பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க.
இத காலச்சுவடு பதிப்பகம் ஒரு புது வெர்ஷன்ல, புது அட்டைப்படத்தோட வெளியிட்டிருக்காங்க. ஒரு குறுநாவல் 100 பக்கங்கள் தான் கொண்டது. இது ரொம்ப ஒரே சிட்டிங்ல படிச்சு முடிச்சிட முடியும். ஆனா, இதை படிச்சு முடிச்ச அப்புறம், இந்த கதைய வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு அசை போட்டுட்டே இருக்க மாரி இருக்கும். இதுல வர கதாபாத்திரங்கள பத்தி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அ இந்த பெண்களுடைய வலிகள், அது எப்படின்னா, அந்த தண்ணீரோட மெட்டஃபர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு குறியீடு மாரி இந்த தண்ணி இதுல இருக்கும். ஒரு இரும்பு துகள்களோட வர தண்ணீர், சாக்கடை தண்ணீர், தூய்மையான தண்ணீர், விதவிதமா தண்ணீர் அந்த கதை முழுக்க வரும். அதை அந்த பெண்களோட ஒப்பிட்டு நம்ம வந்து பார்க்க முடியும். எப்படி வந்து ஒரு நதி எல்லா அழுக்கையும் கடந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படி இந்த பெண்கள் வந்து தன்னுடைய துன்பங்கள்லாம் கடந்து, அதன் வாழ்க்கைய அதன் இயல்புல ரொம்ப எக்ஸ்பிரசிவா நான் வந்து புரட்சி பண்ணிட்டேன் அப்படின்லாம் வசனம் பேசாம, ரொம்ப இயல்பா அத கடந்து போற அந்த அழகான விஷயங்கள் வந்து நம்மள ரொம்ப ஈர்க்கும். நீங்க இந்த புத்தகங்கள் இன்னும் இந்த புத்தகத்த வாங்கி படிக்கலன்னா, கண்டிப்பா படிச்சு பாருங்க. அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய தண்ணீர். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.